نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب وقال النبي صلى الله عليه وسلم كن في الدنيا كأنك غريب أو عابر سبيل أو كما قال عليه الصلاة والسلام கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னும் ஓரிரு நாட்களிலே ஆங்கில புத்தாண்டு வரவிருக்கிறது. பொதுவாக உலகத்திலே நாட்களை மாதங்களை கணக்கிடுவது ஆதிகாலத்திலிருந்து 3 வகையான பழக்கங்கள் இருந்திருக்கிறது. ஆண்டு கணக்கு என்பது, ஒரு மாதத்தை நிறைவு செய்வது என்பது எதை அடிப்படையாக வைத்து என்பதில் 3 வகையான மக்கள் இருந்திருக்கிறார்கள். பெரும்பாலான மக்கள் சந்திரனை அடிப்படையாக கொண்டு, சந்திரனுடைய சுழற்சியை அடிப்படையாக கொண்டு மாதத்தை கணக்கிட்டு வந்துள்ளனர். அதுதான் இஸ்லாத்திற்கு முன் இருந்த அரபுகளிடத்திலும் இருந்தது. பெரும்பாலான மக்கள் அந்த கணக்கையே கையாண்டிருக்கிறார்கள். அதுதான் பெரும்பாலான மனிதர்கள் கையாண்டது. இன்னொரு சமூகம் சூரியனுடைய சுழற்சியை அடிப்படையாக கொண்டு மாதங்களையும் வருடங்களையும் கணக்கிடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். மேற்கத்தியர்கள், ஆங்கிலேயர்கள், குறிப்பாக கிறித்தவர்கள் அதையே பழக்கத்தில் கொண்டு வந்து உலகம் முழுவதும் அதை நடைமுறைப்படுத்தி விட்டனர். 3வது நட்சத்திர இயக்கங்களை அடிப்படையாக கொண்டு நாட்களையும் மாதங்கள் வருடங்களை முடிவு செய்வது. இந்துக்களில் ஒரு சாராரிடமும் அந்த அடிப்படையில் தான் அவர்களிடம் நாட்கள், மாதங்கள், வருடங்கள் முடிவு செய்யப்படுகிறது. இப்படியான இந்த கோள்களை அடிப்படையாக வைத்துத்தான் உலகத்தில் எல்லா சமூகங்களும் மாதங்களை முடிவு செய்கிறாங்க. அந்த அடிப்படையில் இவை எல்லாமே அல்லாஹ்வுடைய படைப்பு தான். சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான். இதில் மத ரீதியாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைதான். ஒரு ஆங்கில புத்தாண்டை அடிப்படையாக வைத்தும் வருடங்களை கணக்கிடுவது ஒரு பாவம் அல்ல, ஒரு குற்றம் அல்ல. அதையும் நாம் ஒரு படிப்பினையாக எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் அதே நேரத்தில் நாம் ஆங்கில புத்தாண்டை தவிர்க்குமாறு சொல்வதற்கான காரணங்கள் வேறு. ஒன்று, இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்பது மார்க்கத்தில் இல்லை. நாம் ஹிஜ்ரி புத்தாண்டை கூட அதை ஒட்டி நடந்த வரலாறை நினைவு கூறுவதற்காக, ஒரு படிப்பினைக்காக நாம் சொல்கிறோம். ஹிஜ்ரி புத்தாண்டை ஒட்டி நம்ம பேசுகிறோம். அங்கேயும் கூட நாம் இஸ்லாமிய புத்தாண்டு என்று எந்த கொண்டாட்டத்தையும் நாம் அனுமதிப்பதில்லை. அது நம்முடைய மார்க்கத்தில் அப்படி எதுவுமே கிடையாது. இந்த ஆங்கில புத்தாண்டு என்பது அதை கிறிஸ்தவர்கள், நான் கடந்த வாரம் சொன்னது போல, தங்களுடைய மதத்தையும் தங்களுடைய கலாச்சாரத்தையும் உலகமயமாக்கினாங்க. கிறிஸ்தவ மதம் என்பது அது உலகத்திற்கான மதம் அல்ல. அது பனு இஸ்ரவேலர்களுக்கான ஒரு மார்க்கம். குறிப்பிட்ட பனு இஸ்ராயல்களுக்கு தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பப்பட்டாங்க. அது முழு மனித குலத்திற்கான மார்க்கம் அல்ல. ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலுமே கிறிஸ்தவம் உலக மக்கள் எல்லோருக்குமானது என்பதாக கொண்டு போனாங்க. மதத்தை மட்டுமா கொண்டு போனாங்க? அவருடைய எல்லா கலாச்சாரத்தையும் உலகமயமாக்கிட்டாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் நாம் பார்க்குறோம். இந்த ஆங்கில புத்தாண்டை இந்துக்களும் கொண்டாடுறாங்க, புத்தர்களும் கொண்டாடுறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா சமயத்தவருக்கும் அதை ஒரு பொதுவான ஒரு ஆண்டாக ஆக்கிட்டாங்க.
அதனால நாம் அது கிறிஸ்தவ கலாச்சாரத்தினுடைய ஒரு பங்கு தான் ஆங்கில புத்தாண்டு. எனவே நாம் அதை தவிர்க்கிறோம். ரெண்டாவது, இந்த புத்தாண்டு கொண்டாட்டங்கள் எல்லாமே நம்முடைய மார்க்க ரீதியான பார்வையில் எல்லாமே ஹராமு தான். புத்தாண்டை ஒட்டி நடக்கக்கூடிய வேடிக்கைகள், அது ஆபாசங்கள், மது அருந்துதல் எல்லாமே மார்க்கத்திற்கு விரோதமானது. புத்தாண்டு இரவுல வாலிபர்கள் வண்டியில சுத்துறதோ அல்லது வெடி போடுறதோ இது எதுவுமே மார்க்கத்திற்கு உகந்தது கிடையாது. அது வீண் விரயம், பாவம் என்று மார்க்கம் சொல்லுது. அதனாலையும் இந்த புத்தாண்டுகள் எல்லாம் தவிர்க்கப்படணும், இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களை நிராகரிக்கணும்னு சொல்றோம். இந்த 12 மாதங்கள் ஆங்கில மாதங்கள் இருக்கிறது. நீங்க அரபி மாதங்களை பார்த்தீங்கன்னா அந்த மாதங்களுக்கு அழகான பொருள் ஒவ்வொன்றுக்கும், முஹர்ரம், சஃபர் எல்லாவற்றுக்கும் ஒரு பொருள் இருக்கும். இந்த ஆங்கில மாதங்கள் இருக்கிறது, இது கிறிஸ்தவர்கள் அதை கிரேக்கர்கள்ட்ட இருந்து எடுத்தாங்க. இந்த ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ஒவ்வொரு மாதமுமே அவர்கள் வழிபட்டு வந்த கடவுளர்களுடைய பெயர்கள். இதெல்லாம் கடவுள்களுடைய பெயர்கள் தான். அந்த கடவுளுடைய பெயரை தான் ஒவ்வொரு மாசத்துக்கும் வச்சிருந்தாங்க. அங்கிருந்து கிறிஸ்தவர்கள் எடுத்து அதை மாத பெயராக ஆக்கிட்டாங்க. எனவே அப்படி பார்த்தாலும் இந்த பெயர்கள் எல்லாம் ஷிர்க்குடைய பொருளை தாங்கி இருக்குது, இணை வைப்பு பொருளை தாங்கி இருக்குது, பல தெய்வ கோட்பாட்டை தாங்கி இருக்குது. அப்படி பார்த்தாலுமே கூட நாம் அதை புறக்கணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே ஒரு வருடம் என்ற அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் எந்த கணக்குமே தவறொன்றும் கிடையாது. ஆனாலும் இந்த ஆங்கிலேய புத்தாண்டுக்கு பின்னால இருக்கிற இவ்வளவு சூழ்ச்சிகளை நாம விளங்கணும்னு சொன்னா முஸ்லிம்கள் யாரும் அதை கொண்டாடவோ அதை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவோ எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. இயல்பான மனிதன் கணக்கிடுவதற்கு எளிதானது எது அப்படின்னு சொன்னா குர்ஆனுடைய பார்வையில, அல்லாஹ்வுடைய பார்வையில சந்திர ஆண்டு அதுதான் இயல்பானது. அல்லாஹ் தஆலா அதைத்தான் குர்ஆன்லையும் சொல்றான், யஸ்அலூனக அனில் அஹில்லா, நபியே இவர்கள் உங்களிடத்திலே பிறைகள் குறித்து கேட்கிறாங்க. பிறைகள் குறித்தும் சொன்னா பிறைகள் சிறியதிலிருந்து படிப்படியாக வளர்ந்து முழுமையடைந்து பிறகு தேய்பிறையாகிறது அல்லவா, இந்த பிறைகளுடைய நிலையை பற்றி கேட்கிறாங்க. அல்லாஹ் அதுக்கு பதில் சொன்னா குல்ஹிய மவாகீது லின்னாஸ், இந்த பிறைகள் தான் மனிதர்களுக்கான காலண்டராக இருக்கிறது, மனிதர்களுக்கான கால அட்டவணையாக இருக்கிறது. பிறைகளை வைத்து தான் மனிதர்கள் நாட்களையும் வாரங்களையும் மாதங்களையும் ஆண்டுகளையும் முடிவு செய்கிறார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்றான். அந்த வகையில் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஆண்டு என்பது இந்த சந்திர ஆண்டு தான். உலமாக்கள், சில ஆய்வாளர்கள் சொல்லுவாங்க, குர்ஆன்ல ஒரு வார்த்தை எத்தனை தடவை வருது அப்படிங்கிறத குறித்தெல்லாம் நிறைய ஆராய்ச்சிகள் ஆய்வுகள் நடக்கும். குர்ஆன்ல மாதத்திற்கு அரபியில ஷஹர், மாதம் என்று சொன்னா ஷஹர்னு சொல்லப்படும். இந்த ஷஹர் அப்படிங்கிற வார்த்தை குர்ஆன்ல முதல்ல எங்க வருது, கடைசியாக எங்க வருது அப்படின்னு சில ஆய்வாளர்கள் பேசும்போது சொல்றாங்க, குர்ஆன்ல மாதம் அப்படிங்கிற வார்த்தை முதல்ல எங்க வருதுன்னா சூரத்துல் பக்ரால வருது, ஷஹரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், குர்ஆன் அருளப்பட்ட ரமதானுடைய மாதம். அப்ப அந்த மாதம்ங்கிற வார்த்தை குர்ஆன்ல முதல்ல அங்கதான் வருது, ஷஹரு ரமதான் என்று தான் வருது. இந்த ஷஹர் மாதம்ங்கிற வார்த்தை குர்ஆன்ல எங்க கடைசியா வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், அதுல கைரும் மின் அல்ஃபி ஷஹர், கைரும் மின் அல்ஃபி ஷஹர். அப்ப முதல்ல ரமதானை ஒட்டி ஷஹருங்கிற வார்த்தை வருது, ஷஹருங்கிற வார்த்தை லைலத்துல் கத்ரை ஒட்டி வருது. இந்த ரெண்டுக்கும் இடையில பக்ரால வரக்கூடிய அந்த மாதம்ங்கிற சொல்லுக்கும் சூரத்துல் கத்ர்ல வரக்கூடிய மாதம்ங்கிற சொல்லுக்கும் நடுவுல அல்லாஹ் நாட்கள் யௌம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறான். அந்த யௌம்ங்கிற வார்த்தை 354 தடவை வந்திருக்கு. சந்திர கணக்குப்படி ஒரு வருடத்தினுடைய நாட்கள் 354 நாட்கள். இதெல்லாம் சில ஆய்வாளர்களுடைய ஆய்வுகள், சிலர் அப்படியெல்லாம் கணக்கு வைக்கிறாங்க எப்படிலாம் வருதுன்னு சொல்லி. ஆக எப்படி பார்த்தாலும் அல்லாஹ்விடத்துல சந்திர ஆண்டு கணக்கு தான் பொருத்தமானது, அதுதான் அல்லாஹ் விரும்பக்கூடியது. உலக மக்கள் எல்லா காலத்திலையும் அதை தான் வச்சிருந்தாங்க. ஆனா கிறிஸ்தவர்கள் தங்களுடைய மதத்தை எல்லா வகையிலையும் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுக்காக இந்த ஆங்கில ஆண்டு கணக்கை பரவலாக ஆக்கிட்டாங்க. அவன் பல முறை வலியுறுத்தியது தான். இன்றைக்கு நமக்கு எந்த மாதம் இது அரபி மாதம்னு கேட்டா நம்மில் பலரும் உடனே சொல்ல தெரியாது. இது மாதம் அரபி மாதம் எது,
ஆனால் ஆங்கில மாதத்தை கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம், எல்லாருக்கும் உடனே வந்துடும் டிசம்பர் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அந்த அளவுக்கு அரபி மாதம் நம்மிடத்தில் புழக்கத்தில் இருக்குதான்னா இல்லை. நாம் ஒரு பத்திரிக்கை அடிக்கணும்னா கூட அரபி மாதத்தை நாம் பார்த்து தான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, தெரிய வேண்டியிருக்குது. இந்த அளவுக்கு தான் நம்முடைய சமுதாயத்தினுடைய நிலை. ஆக இது எல்லாமே கிறிஸ்தவ கலாச்சாரத்தினுடைய ஒரு தாக்கம். அதனால அருமையானவர்களே, இந்த புத்தாண்டை கொண்டாடுறது, புத்தாண்டு இரவுல வேடிக்கைகளில் ஈடுபடுவது, இது எல்லாமே சாபத்திற்குரிய செயல். அதை நாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சிடணும். நமக்கு அந்த பார்வை அறவை இருக்கக்கூடாது. ஆனால் அதே நேரத்தில் இப்போ எப்படியோ நம்ம அறிந்தோ அறியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ ஒரு ஆண்டு முடிவடைகிறது என்பது தான் நம்ம எல்லாருடைய சிந்தையிலும் இருக்குது. ஒரு வருஷம் முடியுது, 2024 முடிகிறது, 2025 ஆரம்பமாக இருக்கிறது. எனவே ஒரு ஆண்டு முடியுது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு இஸ்லாமியனுடைய பார்வை, ஒரு முஸ்லிமுடைய பார்வை எப்படி இருக்கணும்? ஒரு நாளுடைய முடிவு, ஒரு மாதத்தின் முடிவு, ஏன்னா மார்க்கம் அப்படிலாம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஒவ்வொரு நாளுடைய முடிவும் நமக்கு சில படிப்பினைகளை தருது. ஒவ்வொரு வாரத்தினுடைய முடிவும் நமக்கு சில படிப்பினைகளை கற்றுத்தருது. ஒவ்வொரு ஆண்டினுடைய முடிவும் சில படிப்பினைகளை கற்றுத்தருது. ஏன்னா இந்த இரவு பகல் மாறி வருவதில் பல அத்தாட்சிகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான் என்று குர்ஆன் திரும்ப திரும்ப சொல்லும். இக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவு பகல் மாறி வருவதில் அறிவுள்ள மக்களுக்கு படிப்பினை இருக்குது. அப்படியானா இந்த ஒரு ஆண்டு முடிவடைகிறது, நாம் யோசிக்க வேண்டியது என்ன? ஒரு ஆண்டு முடிவடைகிற போது மனிதன் மகிழ்ச்சி அடைய வேண்டுமா அல்லது துக்கம் அடைய வேண்டுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தில் எதற்காகவும் நாம் கைசேதப்படுறதெல்லாம் இல்லை. உலகத்தில் எதற்காகவும் வருத்தப்படுதல், கைசேதப்படுதல் என்றெல்லாம் நம்மள்கிட்ட கிடையாது. ஆனால் அப்படி கைசேதப்படுற ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால், இப்னு மஸ்ஊத் சொன்னாங்க, நாமளும் ஒவ்வொரு நாளையும் கழிக்கிறோம். சொன்னாங்க, தினமும் மாலையில் சூரியன் மறைகிற போது நான் எண்ணுவதுண்டு, என்னுடைய ஆயுளில் ஒரு நாள் குறைந்திருக்கிறது, ஆனால் என்னுடைய அமல் அதிகமாகவில்லை. ஆயுளில் ஒரு நாள் குறைஞ்சிருச்சு, ஆனால் என்னுடைய அமல் அதிகமாகல. நான் இதை நினைச்சுத்தான் கைசேதப்படுவேன் என்பதாக சொன்னான். நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் தன்னுடைய வயதையும் அந்த வயது எத்தனை நாட்கள் ஆயிருக்குதுன்னு கணக்கு போடுவாங்க. ஒரு பெரியவங்க சொன்னாங்க, என்னுடைய ஆயுள் இப்போ 60 வயசு. 60 வயசு அப்படின்னு சொன்னா அது நாளாக நம்ம கணக்கு போட்டோம்னு சொன்னா 21,500 நாட்கள். 21,500 நாட்கள் அவர் கணக்கு போடுறார். 21,500 நாட்கள் சொன்னா குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு பாவம் செஞ்சிருந்தா கூட என்னிடத்துல 21,000 பாவம் இருக்குது. ஒரு பாவம் செஞ்சிருந்தா குறைஞ்சபட்சம். நாம ஒரு நாளைக்கு செய்கிற பாவங்கள் ஒன்றும் இல்லை. பார்வையால் நடக்கிற பாவங்கள், நாவால் நடக்கிற பாவங்கள், கரத்தால் செய்கிற பாவங்கள், எண்ணிலடங்காத பாவம். குறைஞ்சது ஒரு பாவம் வச்சுக்கிட்டா கூட 21,000 பாவங்கள் என்னிடம் இருக்கிறது. இப்படிதான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவ்வாறு என்ன செய்வாங்க, சிந்திப்பாங்க. எவ்வளோ பெரிய நல்ல அறிஞரும் பெரிய ஆபிது வணக்கசாலியா இருப்பாங்க. அவங்க கூட தன்னுடைய மரண நேரத்தில், ஏன்னா அல்லாஹ்வுடைய பயம் எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு அவருக்கு நரகத்தை பற்றிய பயம் இருக்கும். நம்ம எல்லாம் சொர்க்கவாதி, நம்மளை உறுதியா நம்புறோம். இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய மரண நேரத்தில் அவங்களுடைய நண்பர்களில் ஒருத்தர் ஹம்மாது இப்னு சலமா அவங்க போறாங்க. போனவங்க சொல்றாங்க, அபுஷிர் சுஃபியான் அவர்களே, உங்களுக்கு நல்ல செய்தி தான். நீங்க வாழ்க்கையெல்லாம் ஹதீஸுக்காக அர்ப்பணித்தீங்க, மார்க்கத்துக்காக அர்ப்பணித்தீங்க. உங்க வாழ்க்கையில எந்த நொடி பொழுது வீணான பாவத்தில் கலந்திருக்கிறது, உமக்கு நல்ல செய்தின்னு சொன்னார். அவங்க சொன்னாங்க, சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய நண்பரை பார்த்து கேட்டாங்க, ஹம்மாத் அவர்களே, என்னை போல ஒரு பாவி நரகத்திலிருந்து தப்பிப்பான் என்று நீங்க நம்புறீங்களான்னு கேட்கிறார். என்ன மாதிரி ஒரு பாவி நரகத்திலிருந்து தப்பிக்க போகிறானா? இல்லை இல்லை, எனக்கு பயமாகத்தான் இருக்கிறது, எனக்கு அச்சமா இருக்குதுன்னு சொன்னான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவங்க தன்னுடைய சின்ன பெரிய தவறுகள், சின்ன சின்ன தவறுகள், அதை கொண்டு கூட தனக்கு நரகத்துக்கு போயிடுவோமோன்னு அஞ்சினாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மரண நேரத்தில் இருக்கும்போது அவங்களுடைய மாணவர் இமாம் முஸனி வர்றாங்க. வந்து கேட்குறாங்க, கைஃபா அஸ்பஹத, இமாம் அவர்களே உங்களுடைய காலை பொழுது எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இமாம் அந்த நேரத்திலையும் மிக அழகான வார்த்தையில பதில் சொன்னாங்க, என்னுடைய காலை பொழுதை பற்றி கேட்கிறீர், நான் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன், நண்பர்களை விட்டு விடைபெறப் போகிறேன், மரண கோப்பையை குடிக்கப் போகிறேன்.
என்னுடைய உயிர் எங்கே செல்ல போகிறது எனக்கு தெரியாது. என்னுடைய உயிர் செல்லுமிடம் சொர்க்கமா அல்லது என்னுடைய உயிர் செல்லுமிடம் நரகமா என்று எனக்கு தெரியாது. என் உயிர் சொர்க்கத்திற்கு செல்கிற உயிரா இருந்தா அதற்கு நான் வாழ்த்து சொல்வேன். என் உயிர் நரகத்திற்கு போகிற உயிரா இருந்தா நான் எனக்கு நானே துக்க செய்தி சொல்லிக் கொள்வேன்னு சொன்னான். இப்படித்தான் நல்லடியார்கள் எல்லாம் தம்முடைய வாழ்க்கையின் இறுதி நேரத்தில் அவர்கள் அஞ்சினார்கள், பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கையை எப்படி கழித்தாங்களோ அதுதான் உண்மையான வாழ்க்கை. அருமையானவர்களே, நம்ம வாழுகிற காலத்தில் பலவிதமான நோய்களை பார்க்கிறோம், மரணங்கள் அதிக நிகழ்வதை பார்க்கிறோம். யாருக்கு எந்த நேரத்தில் எது தாக்கும் என்பது அறியாத உலகத்தில் இருக்கிறோம். ஆனாலும் நாம மரணத்தை குறித்து சிந்திப்பதில்லை. ஒரு ஆண்டு முடிகிற போது நாம சிந்திக்க வேண்டியது இந்த அடிப்படையில் தான் சிந்திக்கணும். நம்முடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லிம் ஒவ்வொரு நாளுமே தன்னுடைய நேற்றைய தினம், தன்னுடைய இன்றைய தினம், தன்னுடைய நாளைய தினம், இந்த மூன்றையுமே ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இருக்கணும். நேற்றைய தினமும் இன்றைய தினமும் சமமா இருந்துச்சு, அமல்கள்ல எந்த முன்னேற்றமும் இல்லை. நேற்றும் இன்றைய தினமும் சமமா இருந்துச்சுன்னு சொன்னா அந்த மனிதன் ஏமாலின்னு அர்த்தம். நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் மோசமா இருந்துச்சுன்னு சொன்னா, நேற்று கூட ஒரு பாவம் செய்யல, இன்னைக்கு ஒரு பாவம் செஞ்சிருக்கிறான்னு சொன்னா இவன் சாபத்திற்குரியவன் அர்த்தம். அதனாலதான் அறிஞர்களுடைய ஒரு துவா இப்படி செய்வாங்க, அல்லாஹும்ம ஜஅல் யௌமி கைரம் மின் அம்சி, யாரெல்லாம் என்னுடைய நேற்றைய தினத்தை விட இன்றைய தினத்தை சிறந்ததாக ஆக்கு, என்னுடைய நாளைய தினத்தை இன்றைய தினத்தை விட மேலானதாக ஆக்கு என்று துவா செய்வாங்க. நல்லவர்களுடைய ஒரு துவா இப்படியும் உண்டு. அவங்க தன்னுடைய இறுதி கட்டத்தை எப்போதுமே நினைத்து கொண்டே இருப்பாங்க. அந்த வகையில் அல்லாஹ்விடத்தில் அவங்க கேட்கிற ஒரு துவா, அல்லாஹும்ம ஜஅல் கைர அமலி கைர உம்ரி ஆகிரஹு, யா அல்லாஹ் என்னுடைய ஆயுளில் சிறந்த காலமாக வாழ்க்கையின் இறுதி காலத்தை ஏற்படுத்து, என்னுடைய அமல்களில் சிறந்ததாக என்னுடைய கடைசி அமலை சிறந்த அமலாக ஆக்கு. ஏன்னா நம்முடைய கடைசி நேர அமல்கள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நல்லவர்கள் கெட்டவர்களாகலாம், கெட்டவர்கள் நல்லவர்களாக ஆகலாம். அந்த இறுதி நேர அமல் சிறப்பாக இருக்கணும்னு கேட்பாங்க. மூணாவதாக அல்லாஹ்ட்ட இப்படி துவா செய்வாங்க, என்னுடைய நாட்களில் சிறந்த நாளாக உன்னை சந்திக்க போகிற நாளாக ஆக்குன்னு துவா செய்வாங்க. ஆக இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை காலங்களை இப்படிதான் பார்க்கணுமே தவிர ஒரு ஆண்டு முடிவதை கொண்டாட்டமாக வேடிக்கையாக பொழுதுபோக்கில் கழிப்பவர்கள் மூடர்கள். உலகத்தில் பெரும்பகுதி மக்கள் ஜாஹில்கள் தான். குர்ஆன் அப்படிதான் சொல்லும், வலாக்கின்ன அக்ஸரஹும் யஜஹலூன், அதிகமான மக்களை குர்ஆன் மூடர்கள் சொல்லுது, அதிகமானவர்கள் அறியாதவர்கள் என்று சொல்லுது. உலகத்தில் அதிகமான மக்களை பின்பற்றினால் உங்களை அல்லாஹ்வுடைய வழியிலிருந்து வழிகெடுத்து விடுவார்கள் என்று சொல்லுது. எனவே முஸ்லிம் வாலிபர்கள் நம்ம ஊர்ல எதற்கெடுத்தாலும் வெடி போடுற ஒரு கலாச்சாரத்தை பார்க்கிறோம் இல்லையா? தீபாவளிக்கு நம்ம வெடி போடுறோம், கிராமத்தில் கூட வெடி சத்தம் கேட்கறது இல்லை. நேற்று நைட்டு திடீர்னு பார்த்தா 10 மணிக்கு வெடி சத்தம், யாரோ எம்பி வந்தாங்களா அவங்கள வரவேற்கிறதுக்கு வெடி சத்தம். இது என்ன கலாச்சாரம்? இது முஸ்லிம்களுடைய கலாச்சாரமா? இது ஒரு எம்பி வரைய முன்னிட்டு இப்படி எல்லாம் வெடி போடுறது? வெடி போடுறதுனால இரவு நேரம் குழந்தைகள் பயப்படுவாங்க இல்லையா? இதய நோயுள்ளவர்களுக்கு அதிர்ச்சியை தரும், வயோதிகர்கள் பாதிக்கப்படுறாங்க, தூங்கிட்டு இருக்கிறவங்க அந்த சத்தத்தில் எந்திருவாங்க. ஒரு முஸ்லிம் தன்னுடைய சொல்லாலோ செயலாலோ தன்னுடைய கரத்தாலோ நாவாலோ பிறருக்கு தொந்தரவு தராதவன் தான் முஸ்லிம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி இருக்க. இந்த வேடிக்கைக்கும் இஸ்லாத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எனவே புத்தாண்டு கொண்டாட்டங்கள் என்பது பல வகையில் ஹராம், அது மார்க்க விரோதமானது, கிறிஸ்தவ கலாச்சாரத்திற்கு ஒப்பானது. நீங்க கிறிஸ்தவ கலாச்சாரத்தை விரும்பி செஞ்சீங்கன்னா நீங்களும் கிறிஸ்தவராக ஆயிடுவீங்க. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், இன்னொரு சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கங்களை அந்த சமுதாயத்தை நேசிக்கிற அடிப்படையில் ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா அந்த சமுதாயத்தில் ஒரு அங்கமாக அவனும் ஆகிவிடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே அருமையானவர்களே, வருடம் முடிகிற நேரத்தில் நாம கணக்கு போடுறது வேற கணக்கு. நம்முடைய ஆயுள் குறைஞ்சிருக்குது, நம்முடைய பாவங்கள் கூடி இருக்குது. இமாம் கஸாலி அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு முஸ்லீம் அவன் யோசிச்சு பார்க்கணும், நம்ம பிறந்ததிலிருந்து எவ்வளோ பாவம் செஞ்சிருப்போம்னு சொல்லி. ஒரு குத்துமதிப்பாக கூட ஒரு மனுஷன் தான் செஞ்ச பாவத்தை எல்லாம் ஒவ்வொரு பாவத்திற்கு ஒரு கல், ஒவ்வொரு பாவத்திற்கு ஒரு கல். இன்னிலிருந்து அவங்க சொல்றாங்க, இன்றிலிருந்து ஒரு மனுஷன், ஒரு முஸ்லீம், நான் செய்கிற பாவத்தை எல்லாம் அடையாளப்படுத்துவதற்கு ஒரு கல் எடுத்து போடுறேன்.
என்ன நம்முடைய பாவத்திற்கெல்லாம் ஒவ்வொரு கல்லா போட்டோம்னு சொன்னா உங்க வீடு ஒரு சில நாட்கள்ல கற்குவியலாக நிரம்பிவிடும். நம்ம அவ்வளவு பாவம் செஞ்சிட்டு இருக்கிறோம், அவ்வளவு தவறு செய்யறோம். நம்ம பாவங்களை ஒவ்வொரு கல்லை கொண்டு நிரப்பணும்னு சொன்னா நம்ம வீடு சீக்கிரம் நிரம்பிவிடும் என்பதாக சொன்னாங்க. அருமையானவர்களே, இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆண்டு முடிகிற நேரத்தில் நம்முடைய பாவங்கள் எவ்வளவு அதிகமாக இருக்குது என்பதை நாம் யோசிக்கணும். யாருக்கு எவ்வளவு ஆயுள் காலம் தெரியாது, நமக்கு யாருடைய ஆயுள் எப்படி இருக்கிறது தெரியாது. ஆரோக்கியமாக இருந்தவர்கள் திடீரென்று உடல் நோய்வாய்ப்பட்டு மரணிச்சிருவாங்க இல்லையா? வாழ்க்கையில் அப்படி எத்தனையோ சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், எத்தனை பேரை வழி அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் திருந்துறது கிடையாது. எனவே ஆண்டு முடிவின் நேரத்தில் அது எந்த ஆண்டாக இருக்கட்டும், கொண்டாட்டங்கிறத விட்டுருங்க, அது ஹராம். அது படிப்பினை கண்ணோட்டத்தில் பாருங்க, ஒரு ஆண்டு முடிகிறது, நாம் இந்த ஆண்டு எல்லாவற்றையும் கரெக்டாக செஞ்சோமா? இந்த ஆண்டுக்கான ஜக்காத்தை நாம் சரியாக கொடுத்தோமா? இந்த ஆண்டில் எந்த தொழுகையும் கதா இல்லாமல் நாம் தொழுவோமா? இந்த ஆண்டில் அடுத்தவர்களுடைய உரிமைகள், பிறருக்கு செலுத்த வேண்டிய கடன்கள், இதை நாம் கரெக்டாக செஞ்சோமா? இதையெல்லாம் யோசித்து பார்க்கறதா முஹாசபா. ஒவ்வொரு மனிதனும் சுய பரிசோதனை செய்கிறது. அருமையானவர்களே, சமுதாயத்தில் 3 வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. குர்ஆன் அவங்கள சுட்டி காட்டுது. ரொம்ப அழகான முறையில் அல்லாஹ் சூரா தௌபால சொல்வான், 3 வகையான மனிதர்கள். இந்த 3 வகையினரும் ஒரு சமுதாயத்தில் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் அந்த சமுதாயத்தில் உள்ள பொதுமக்கள் இருப்பாங்க. இந்த 3 தரப்பும் சரியா இருந்தா அந்த சமுதாயம் எல்லாருமே சரியா இருப்பாங்க. இந்த 3 பேரும் கெட்டு போனாங்கன்னு சொன்னா அந்த சமுதாயம் மொத்தத்தில் கெட்டு போன சமுதாயம். அந்த 3 பிரிவினர் யார்? ஒன்று அறிஞர்கள், மார்க்க அறிஞர்கள். இரண்டாவது ஆன்மீகவாதிகள், வணக்கசாலிகளா இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள். இன்றைய பாதையில சொன்னா இந்த தரீகாங்கிற பேர்ல இருக்கக்கூடிய ஷேகுமார்கள். மூன்றாவது தனவந்தர்கள். இப்போ அறிஞர்கள், ஆன்மீகவாதிகள், செல்வந்தர்கள், இந்த 3 பேரும் எப்படி இருக்கணும்? அவங்க சரியா இருந்தா சமுதாயம் சரியா இருக்கும், அவங்க சரியில்லை சமுதாயம் கெட்டு போயிடும். சூரா தௌபால அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முந்தைய வேதக்காரர்கள், யூத கிறிஸ்தவர்கள், அவர்கள் எப்படி வழிகட்டு போனாங்க? அவங்களுடைய ஆன்மீகவாதிகள் சரியில்லை, அவங்களுடைய மத குருமார்கள் சரியில்லை. அறிஞர்கள் இஷ்டத்திற்கு ஹலால் ஹராம தப்பு தப்பா சொன்னாங்க, அல்லாஹ் ஹராம் ஆக்குனதை ஹலால் ஆக்குனாங்க. மக்களுக்கு சரியான மார்க்கத்தை அந்த அறிஞர்கள் சொல்லல, மனோ இச்சைப்படி தான் மார்க்க ஃபத்வா கொடுத்தாங்க. அவங்களுடைய வணக்கசாலிகளும் மக்களை ஏமாத்துனாங்க. அல்லாஹ் சொல்வான், இன்ன கஸீரம் மினல் அஹ்பார் வர்ருஹ்பான் லயஅகுலூன அம்வாலன் நாஸி பில் பாத்தில். மதத்தின் பெயரால மக்களுடைய பணத்தை சுரண்டக்கூடிய அறிஞர்களையும் மத குருமார்களையும் குர்ஆன் அடையாளப்படுத்தி காட்டுது. இவங்க மக்கள் அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு திருப்பினார்கள் என்று இந்த அறிஞர்களையும் ஆன்மீகவாதிகளையும் அல்லாஹ் குறை சொல்றான். மூணாவது பிரிவு யாரு? பணக்காரர்கள். வல்லதீன யக்னிஸூன ذهب والفضة, தங்கத்தை வெள்ளியை சேமிச்சு வச்சிருக்கிறாங்க. வலா யுன்ஃபிகூனஹா ஃபீ ஸபீலில்லாஹ், அவங்க அல்லாஹ்வுடைய பாதையில் அதை செலவு செய்வதில்லை. ஃபபஷ்ஷிர்ஹும் பிஅதாபின் அலீம், இவர்களுக்கு நரக வேதனையை கொண்டு சுப செய்தி சொல்லுங்க. அல்லாஹ் கேலியா சொல்றான், இவர்களுக்கு சுப செய்தி நரகம்தான். இவர்களுடைய தங்கமும் வெள்ளியும் நரகத்தில் பழுக்க காய்ச்சப்படும். அந்த பழுக்க காய்ச்சப்பட்ட அந்த தங்கத்தை கொண்டும் வெள்ளியை கொண்டும் அவருடைய நெற்றியில சூடு போடப்படும், அவருடைய விழாக்களில் சூடு போடப்படும், அவர்களுடைய முதுகில் சூடு போடப்படும் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான். அருமையானவர்களே, இந்த ஆயத்தை குறிப்பிட்டு விட்டு தான் அல்லாமா இப்னு கஸீர் சொல்லுவாங்க, அல்லாஹ் இந்த ஆயத்தில் 3 தரப்பினரை சொல்றான். மத அறிஞர்கள், ஆன்மீகவாதிகள், பணக்காரர்கள். இந்த 3 பேரும் சீர்கட்டு போனால் ஒரு சமுதாயம் சீர்கட்டு போயிடும். அப்ப மார்க்க அறிஞர்கள் மார்க்கத்தை சரியா சொல்லணும், தவறா சொல்லக்கூடாது. ஆன்மீகவாதிகள் ஆன்மீகங்கிற பேர்ல மக்களை ஏமாற்றக்கூடாது. தனவந்தர்கள் அவங்களுடைய ஜகாத் உள்ளிட்ட சமுதாய கடமைகள் என்னவோ அந்த கடமைகளை கரெக்டா செய்யணும். இந்த 3 பேரும் சரியா இருந்தா சமுதாயம் சரியா இருக்கும். இன்னைக்கு இந்த 3 தரப்பினரும் சரியில்லாதனுடைய விளைவு தான். இன்றைக்கு பார்த்தோம்னு சொன்னா நிறைய விஷயங்களை காலத்திற்கு ஏற்றவாறு கூடும் என்று சொல்லக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. எல்லாம் காலம் மாறிவிட்டது என்ற ஒரு வார்த்தையை சொல்லி பல விஷயங்கள் இன்னைக்கு ஹராம் ஹலால் ஆக்கப்படுது. அரபுலகத்திலும் கூட அப்படியான பல வழிகெடுக்கக்கூடிய அறிஞர்கள் தோன்றிட்டாங்க. வெளிப்படையா அல்லாஹ் ஹராம் என்று சொல்லக்கூடிய பல விஷயங்களை
ஹலால். பேங்க்ல இருந்து கிடைக்கிற வட்டியா கூடும், அது வட்டி அல்ல. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற வட்டி அது கிடையாது என்று பேசக்கூடிய அறிஞர்கள் இருக்கிறாங்க. இப்போ அந்த தரப்பினரை நாம பார்க்கிறோம். ஆன்மீகங்கிற பேர்ல மக்களை வழிகெடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய கதை. எப்படியெல்லாம் வழிகெடுக்கிறாங்க, மக்களை திசை திருப்புறாங்க, அப்படியும் நடக்குது. மூன்றாவது தனவந்தர்கள், செல்வந்தர்கள் தங்களுடைய செல்வத்தினுடைய கடமைகள் என்ன என்பதை குறித்து அறிவதே கிடையாது. அதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். அவங்களுடைய ஜக்காத் எப்படி கொடுக்கணும், ஜக்காத்தினுடைய சட்டங்கள் என்ன, அல்லாஹ் இந்த ஆயத்தில் அதைத்தான் எச்சரிக்கிறான். இப்னு மஸ்ஊத் அவங்க சொன்னாங்க, ஒரு செல்வந்தர் ஜக்காத்து கொடுக்கல அப்படின்னு சொன்னா அவருடைய எல்லா செல்வத்தையும் அல்லாஹ் நரகத்தில் போட்டு சூடு போடுவான். அவருடைய தங்க காசு, வெள்ளி காசு, அவருடைய ஒவ்வொரு பைசாவை கொண்டும் அவருடைய உடல் முழுவதும் அல்லாஹ் சூடு போடுவான்னு சொன்னாங்க. இந்த ஆயத்து இறங்கிய போது சஹாபாக்கள் எல்லாம் பயந்தாங்க. தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைப்பவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே செலவு செய்யாதவர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, இந்த ஆயத்து இறங்கினது சஹாபாக்கள் பயந்தாங்க. என்ன பயந்தாங்க? அப்ப நம்ம செலவு செய்தது போக நம்ம பாக்கெட்ல, நம்ம வீட்டில் கூடுதல் பணம் வச்சுக்கலாமா, வச்சுக்க கூடாதா? வீட்டில் எக்ஸ்ட்ரா பணம் இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? பேங்க்ல சேமிப்பு வச்சிருக்கிறோம், இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? சஹாபாக்கள் பயந்தாங்க. இப்போ அறவே நம்மள்கிட்ட கூடுதலான பணம் இருக்கக்கூடாது. செலவு, வீட்டுக்கு செலவு பண்ணி மிச்ச பணம் இருந்தா அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்தரணும். அப்படி இந்த ஆயத்தில் சொல்றானான்னு சஹாபாக்கள் பயந்தாங்க. எல்லாரும் கவலையா இருக்கிறான். அந்த இடத்துக்கு உமர் தான் வர்றாங்க, கேட்குறாங்க, என்ன ஏன் எல்லாரும் கவலையா இருக்கீங்கன்னு சொல்லி. கூடியிருந்த மக்கள் சொன்னாங்க, இல்லை அல்லாஹ் இந்த வசனத்தில் செல்வத்தை சேமித்து வைப்பவர்களை கடுமையான தண்டனை உண்டுன்னு அல்லாஹ் எச்சரிக்கிறான். செல்வத்தை சேமிக்கிறதுனா என்ன? இதான் சஹாபாக்கள் பயந்தாங்க. செல்வத்தை சேமிக்கிறதுனா என்ன? அப்ப நம்ம செலவுக்கு போக எதையுமே நம்ம சேமிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி உமர் தான் சொன்னாங்க, கவலை விடுங்க, நான் உங்களுக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று நான் விளக்கத்தை கேட்டுட்டு வர்றேன், இதற்கான விடையை நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி போய் ஹதரத் உமர் அவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய், யா ரசூலல்லாஹ், இந்த ஆயத்து இறங்கியதிலிருந்து உங்களுடைய தோழர்கள் மன அழுத்தத்தோடு இருக்கிறாங்க, எல்லாருக்குமே இந்த வசனம் பாரமாக இருக்கிறது. கேட்டாங்க நிமிஷம் என்னன்னு கேட்டாங்க. இல்லை, செல்வத்தை யார் சேமித்து வைக்கிறாங்களோ செலவு செய்யாம அவங்களுக்கு கடுமையான வேதனை உண்டுன்னு அல்லாஹ் சொல்றானே, அப்ப எக்ஸ்ட்ரா பணமே இருக்கக்கூடாதா, அறவே சேமிப்பு கூடாதா என்று தோழர்கள் பயப்படுறாங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னாங்க, உமர் அவர்களே, இந்த ஆயத்தினுடைய கருத்து அதுவல்ல, எக்ஸ்ட்ரா பணமே வச்சுக்க கூடாது என்பது கருத்தல்ல. இந்த ஆயத்து ஜக்காத் யார் கொடுக்காம இருக்கிறார்களோ அவர்களை பத்தி தான் பேசுது. எனவே ஒரு மனிதன் கோடி கோடியா சம்பாதிச்சாலும் சரி, அவர் ஜக்காத்தை கரெக்டா கொடுத்துட்டாருன்னா அவருடைய செல்வம் தவறான செல்வம் அல்ல. இது ஜக்காத்து கொடுக்காதவங்களை பத்தி பேசுது. எனவே ஜக்காத்து கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய செல்வத்தை அது தூய்மைப்படுத்திடும். நீங்க எத்தனை கோடி வச்சிருக்கீங்களோ கரெக்டா ஜக்காத்து கொடுத்துட்டா, ஜக்காத்தை அல்லாஹ் கடமையாக்கினது உங்களுடைய செல்வத்தை தூய்மையாக்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு பிறகு ஒரு அழகான வார்த்தை சொன்னாங்க, உமர் அவர்களே, ஒரு மனிதன் சேர்க்கிற செல்வங்களில் சிறந்த செல்வம் எது என்று உமக்கு சொல்லட்டுமான்னு கேட்டாங்க. ஒரு மனிதன் சேர்க்கிற செல்வத்தில் அழகான செல்வம் எது தெரியுமான்னு கேட்டாங்க. சொல்லுங்க யார சொல்லலாம். சொன்னாங்க, நல்ல மனைவி தான் அழகான செல்வம், நல்ல மனைவி தான் அழகான செல்வம். நீங்கள் சேர்த்து வைக்கிற காசு பணம் அல்ல, நல்ல மனைவி ஒரு மனிதனுக்கு அமைவது தான் அழகான செல்வம் என்று சொன்னான். அருமையானவர்களே, இப்படி சஹாபா பெருமக்கள் இந்த வசனம் இறங்கிய நேரத்தில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறானோ என்று அவர்கள் கவலைப்பட்டதை பார்க்கிறோம். அதனால சமுதாயத்தில் உள்ள தனவந்தர்கள் அவங்க நாம ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்தை சரியாக நாம கொடுக்கிறோமா, ஜக்காத்தை கரெக்டாக நிறைவேற்றுகிறோமா, அதை பற்றி நாம கவலைப்படணும். இந்த ஆண்டு முடிகிற நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் தான் வாங்கிய கடன்கள், கடன் வாங்கக்கூடியவர்கள் பலருமே கடனை திருப்பி கொடுக்கிறது குறித்து யோசிப்பதே கிடையாது. அதை பற்றி யாரும் சிந்திக்கிறதே இல்லை. கடன் வாங்குற நேரத்தில் எப்படியெல்லாம் கெஞ்ச முடியுமோ அப்படியெல்லாம் கெஞ்சி ஒரு ஆள்கிட்ட இருந்து வாங்கிடுறான். ஆனால் வாங்கின பிறகு அந்த கடனை திருப்பி கொடுக்கிற விஷயத்தில் நமக்கு அக்கறை இல்லாமல் போய்விடுகிறது. பலரும் வியாபாரத்தில், தொழில்களில் கடன் வாங்கிட்டு இந்த கடனை கொடுக்காம இருக்கிறோம்.
இஸ்லாம் சொல்வது தினசரி கவலைப்பட வேண்டிய விஷயம் இந்த கடன் தான். ராத்திரி படுக்கைக்கு செல்கிற போது எனக்கு எவ்வளவு கடன் இருக்குது, அந்த கடனை எழுதி வைக்கணும். ஒருவேளை திடீரென்று நான் இறந்து விட்டால் கூட என்னுடைய வாரிசுகளுக்கு தெரியணும், என்னுடைய கடன் இவ்வளவு என்று தெரியணும். அந்த கடன் இருக்க நீங்கள் மரணித்தால் நீங்க எவ்வளவு பெரிய சாதனையை இந்த மார்க்கத்திற்காக செய்திருந்தாலும் அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். இந்த கடன் அவருக்கும் சொர்க்கத்துக்கும் மத்தியில தடையா நிற்கும். கடன் சொர்க்கத்தில் நுழைவதை தடுக்கும். எந்த அமல் செஞ்சாலும் சரி, உச்சக்கட்டமாக ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய அமல் எது? அல்லாஹ்வுடைய பாதையில உயிரை கொடுக்கறதா. உயிரை கொடுக்கறது எவ்வளவு பெரிய தியாகம். பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டவருடைய எல்லா பாவமும் மன்னிக்கப்படும், ஆனால் அவருடைய கடனை தவிர. அவருடைய கடனை தவிர. தாருல் தேவந்துடைய ஷேகுல் ஹதீஸாக இருந்தாங்க மௌலானா முஃப்தி சயீத் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க இந்த கடன் தொடர்பான பாடத்தில் ஒரு சம்பவம் எழுதுவாங்க. தேவபந்தில் ஒரு பெரிய ஆலிம் ஒருத்தர் இருந்தாங்க. அந்த ஆலிம் சின்ன சின்ன புத்தகங்கள் எல்லாம் வெளியிடுவாங்க, சின்ன சின்ன புத்தகங்கள் போடுவாங்க. அவங்க மௌத்தாயிட்டாங்க, அவர்கள் மரணிச்சிட்டாங்க. இப்போ மௌலானா அவர்கள் டெல்லியில் தன்னுடைய புத்தகங்களை எல்லாம் அச்சிடுவதற்காக ஒரு மாற்று மத அன்பர் அவர்கிட்ட போக வர இருக்கிறாங்க. அந்த மாற்று மத அன்பர் மௌலானா சயீத் சாஹிபிடத்தில் சொன்னாங்களாம், ஹஜரத், தங்களுடைய மதரசால தேவபந்தில் ஒரு பெரிய அறிஞர் இன்னார் இருந்தார் இல்லையான்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் இருந்தாங்க. என்னப்பா விஷயம்? அவங்க மூத்தாயிட்டாங்க. ஆமாம் மூத்தாயிட்டாங்க. அவர் டெய்லி என் கனவுல வர்றாரு. அந்த மாற்று மத நண்பர் சொல்றாரு, அவர் டெய்லி என்னுடைய கனவுல வர்றாரு. கனவுல என் கடைக்கு பக்கத்தில் தள்ளி நிற்கிறார், தூரமா நிற்கிறார். அவர் என்கிட்ட இருந்து எதையோ எதிர்பார்க்குற மாதிரியே நிற்கிறார். இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் எனக்கு புரியலன்னு சொல்றார். இந்த மாற்று மத அன்பர் கேட்கிறார். இப்போ ஹஜரத் கேட்குறாங்க, அவர் கொடுக்கல் வாங்கல ஏதாவது உனக்கு பாக்கி வச்சிருக்கிறாரப்பான்னு கேட்குறாங்க. இப்போ அவர் சொன்னார், ஆமாம், கொஞ்சம் ரொம்ப பெருசெல்லாம் ஒன்றும் கிடையாது, லட்சக்கணக்கில் ஒன்றும் கிடையாது, சின்ன சின்ன புத்தகங்கள் போடுவாங்க, கொஞ்சம் அவருடைய கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் மிச்சம் இருக்குதுன்னு சொல்லி. இப்போ அதில் சொன்னாங்க, எங்களுடைய நபி சொன்னாங்க, ஒரு மனிதன் கடனாளியாக இறந்து போனால் அந்த கடன் அடைக்கப்படாத வரை அவர் அடமானம் வைக்கப்பட்ட கைதியை போல. ஒரு ஆள் இறந்துட்டான், கடனை வச்சுட்டு இறந்துருக்கிறான், அது ஒரு பைசாவோ ஒரு லட்சமோ, அந்த கடனை அவன் குடும்பத்தார் அடைக்காத வரைக்கும் அவர் அடமானம் வைக்கப்பட்ட கைதி. அந்த கடனை யாராவது விடுவிக்கணும், விடுவிச்சாதான் அவர் சொர்க்கத்துக்கு போவாருன்னு சொன்னாங்க. எனக்கு என்னமோ அவர் உனக்கு கடன் தர வேண்டி இருக்குது இல்லை, உன்னுடைய கனவுல அந்த கடனை மன்னிக்குமாறு அவர் சொல்றாருப்பா, நீ மன்னிச்சாதான் அவர் சொர்க்கத்துக்கு போவாருன்னு சொல்லி. உடனே அவர் சொன்னார், ஹஜரத், நான் மன்னிச்சிட்டேன், அவர் தர வேண்டிய கடனை நான் மன்னிச்சிட்டேன், அது ஒரு பெரிய அமௌண்ட்டும் கிடையாது. அப்போ சொன்னாங்க முஃப்தி சாப், ஒரு முஸ்லீம் அல்லா இன்னைக்கு நம்மள சில பேர் அப்படி கூட இருப்பான், அப்படி சில பேர் இருப்பான், அடுத்தவனை ஏமாத்தலான்னு சொல்லி இல்லையா, இந்துக்களாக இருந்தால் ஏமாத்தலாம். இது யூதர்களுடைய குணம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யூதர்கள் தான் யூத மதம் அல்லாத மற்றவர்களிடத்துல காசு பணத்தை வாங்கி அதை கொடுக்க மாட்டான், அபகரிச்சிருவான். அதுக்கு அவன் என்ன காரணம் சொன்னா, லைஸ அலைனா ஃபில் உம்மியன சபீல், யூதர்கள் அல்லாத மற்றவர்கள் விஷயத்தில் நாங்கள் என்ன செஞ்சாலும் அல்லாஹ் எங்களை தண்டிக்க மாட்டான். இது யாரு? யூதர்கள் உலகத்தில் அவர்கள் செய்த அட்டூழியங்கள்ல ஒன்று. ஒரு முஸ்லிம் யாராவது இந்துக்களை ஏமாத்தலாம் பணம் வாங்கிட்டு, அவன் காஃபிர் தான் அப்படின்னு நினைச்சான்னு சொன்னா அவனும் யூதனும் ஒன்று. இதை குர்ஆன் சொல்லுது, நான் குர்ஆன் சொல்லுது இது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கா காஃபிர்கள் எதிரிகளே ஆனாலும் சரி அவங்களுடைய எந்த கடனையும் பெருமானார் அடைக்காமல் விட்டது கிடையாது. பாருங்க, ஒரு முஸ்லீம் அல்லாதவரிடத்துல ஒரு மார்க்க அறிஞர் வச்சுட்டு போன கொஞ்ச கடன் திடீர்னு இறந்துட்டார். அவர் ஏமாத்துற நோக்கமும் இல்லை, அந்த கடனை அவர் யார்ட்டையும் சொல்லிட்டு போகல. அந்த கடனை நிறைவேற்றாததுனால அவருடைய கனவுல உணர்த்துறாரு, என் கடனை மன்னிச்சிருப்பான்னு சொல்லி. இப்போ நாம் எவ்வளவு கடன்கள் வச்சிருக்கிறோம், அந்த கடன்களை நிறைவேற்றுவது குறித்து அக்கறை இல்லாமல் இருக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடனிலிருந்து ஒவ்வொரு தொழுகையிலும் பாதுகாப்பு தேடுவாங்க. எல்லாம் கடன்ல இருந்து என்னை காப்பாற்றுவாயாக. எனவே ஆண்டு முடிகிற நேரத்தில் உலகத்தில் பலதரப்பட்ட மக்களுடைய சிந்தனைகள் வெவ்வேறு விதமாக இருக்கலாம். நாம யோசிக்க வேண்டியது, நம்முடைய ஆயுள் குறையுது, நம்முடைய கடன்களை எல்லாம் கொடுத்துருக்கிறோமா, திடீரென்று நான் இறந்துட்டா என் கடன்களை அடைக்கிறதுக்கான என்ன இருக்குது என்னிடத்துல, நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன நாம வசியத்து செய்யணும்,
இப்படித்தான் ஒரு நாள், ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் முடிகிற போது ஒரு முஸ்லிமுடைய கணக்கு இப்படி தான் இருக்கணுமே தவிர உலகத்தாருடைய அந்த சிந்தனைகள், புத்தாண்டு கொண்டாட்டங்கள், புத்தாண்டுக்குன்னு புது ட்ரெஸ்ஸுகள், இந்த வேடிக்கைகள் எதுவுமே நம்முடைய மார்க்கத்திற்கு சம்பந்தப்பட்டது அல்ல. எனவே அருமையானவர்களே, ஒவ்வொரு நாள் முடிகிற போதும் இப்னு மஸ்ஊத் சொன்னது போல, இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில அமல்களில் எதையும் அதிகப்படுத்தல, அந்த நாள் துயரமான நாள், அந்த நாள் வருத்தத்திற்குரிய நாள். நமக்கு நாமே ஆறுதல் சொல்லணும், அடுத்த நாளாவது சிறப்பாக அமையட்டும் என்று. அந்த அடிப்படையில் தான் நாம் இந்த ஆண்டுகள் முடிவதை எடுத்துக்கொள்ளணும். எனவே இந்த புத்தாண்டு நமக்கானது அல்ல, நாம் கொண்டாட வேண்டியது அல்ல. ஆனால் எப்படியோ அதை கணக்கு எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் இருக்குது. அதைத்தான் நம்ம கணக்கில் வச்சிருக்கிறோம். அப்படி முடிகிற நேரத்தில் நாம் சொன்ன இந்த விதத்தில் நமக்கு நாமே ஒரு சுய பரிசோதனை செய்யணும். நம்முடைய வணக்கங்கள் எல்லாம் கரெக்டாக இருக்குதா, நம்முடைய கொடுக்கல் வாங்கல் சரியா இருக்குதா. நான் திரும்ப திரும்ப சொல்றது 3 விஷயங்கள் தான். இந்த 3 விஷயத்தையும் சரி பண்ணீங்க, உங்க பொருளாதாரம் சுத்தமான பொருளாதாரம். இந்த 3லையும் கோட்டை இருந்துச்சு, உங்களுடைய பொருளாதாரம் அசிங்கமான பொருளாதாரம். ஒன்று, ஒரு இறந்து போன மனிதருடைய சொத்தை கரெக்டா பிரிச்சு கொடுக்கிறது. அதுல முன்ன பின்ன இருந்துச்சுன்னு சொன்னா, உரியவர்களுக்கு உரிய பங்கு போய் சேரலன்னு சொன்னா, அந்த பொருளாதாரத்தை யார் பிரிக்காம தடுத்து வச்சிருக்கிறாரோ அவர் என்னதான் ஹலாலா சம்பாதிச்சாலும் சரி, ஒரு இறந்த மையத்தினுடைய சொத்துக்களை சரியா பிரிக்காம ஒருத்தர் தான் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறாரு, அவருடைய பூரா சொத்தையும் அது நஜிசாக்கிறோம். அதனாலதான் பாகப்பிரிவினை சட்டத்தை திரும்ப திரும்ப வலியுறுத்துறோம். நான் ஃபஜ்ருடைய பயான்லையும் சொல்லியிருக்கிறேன். அல்லாஹ் 3 வார்த்தைகள் சொல்றான். யுஸீகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வசியத்து செய்கிறான். இனிமேலாவது சொத்துக்களை பிரிக்காம இருந்தா முறையாக பிரிங்க. வசியத்தம் மினல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய வசியத்து. ஹுதூதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வரம்பு. 2வது ஜக்காத். நீங்க ஜக்காத்து சரியா கொடுக்கல, அந்த பொருளாதாரம் எங்கேயாவது போய் சிக்கிறோம், எங்கேயாவது போய் லாக் ஆயிடும். இவர் யோசிப்பார், எப்படி இந்த பணம் போச்சு. ஜக்காத்து கொடுக்கலன்னு சொன்னா அந்த பணம் மருத்துவமனைக்கு செலவாகும், நோய் நொடிகளுக்கு செலவாகும், அல்லது தண்டமா அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வரும். மொத்தத்தில் அந்த பணம் ஏதோ ஒரு விதத்தில் அழிஞ்சு போயிடும், உங்களுடைய இருக்கிற பணக்கத்தை அசிங்கமாக்கிடும். 3வது, நீங்க செய்யக்கூடிய வியாபாரங்கள் வெளிரங்கத்தில் அது ஹலாலான வியாபாரமா தெரியலாம். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரத்தில் என்னென்ன விஷயங்கள் கூடாது, சில விஷயங்கள் மக்ரூ, அது மக்ரூ தஹரீமாவும் இருக்கலாம், மக்ரூ தன்சீஹாவும் இருக்கலாம். அந்த மாதிரி 9 விஷயங்கள் சொன்னாங்க. நம்முடைய வியாபாரத்தில் அதையெல்லாம் தவிர்த்திருக்கிறோமா? இதையெல்லாம் செஞ்சா நம்முடைய வியாபாரம் சுத்தமானது, ஹலாலானது. இதுல ஓட்டம் வந்தா நம்முடைய செல்வமும் அசிங்கமானது. அசிங்கமான செல்வம் போனா நம்முடைய உள்ளங்கெடும், உள்ளங்கெட்ட அமல்கள் கெடும். இன்னைக்கு தொழுகையில ஓர்மை இல்லை, எல்லாருமே சொல்றோமா இல்லையா? தொழுகையில ஏன் ஓர்வு வரமாட்டிருக்குது? நம்முடைய உடலுக்குள் செல்லக்கூடிய உணவுகள், பானங்கள் அது தூய்மையா இல்லை, எல்லாமே கலப்படமா இருக்குது. கலப்படமானதைத்தான் எல்லாரும் சாப்பிட்றோம். அதனால வணக்கங்கள்ல இன்பம் இல்லை, இரவு வணக்கத்துல தஹஜ்ஜுதுல ஆர்வம் இல்லை, குர்ஆன் ஓதுனா மனசு லயிக்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹராமு தான். எனவே இதையெல்லாம் சரி செய்யணும். இல்லாமல் அல்லாஹ் மற்ற சமுதாயங்களைப் போல ஒரு ஆண்டினுடைய முடிவை நாம பார்க்காம, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நல்லோர்களும் எப்படி பார்த்தாங்களோ அந்த பார்வையில ஆண்டுகள் முடிவதை நாம் பார்த்தோமேயானால் அதுதான் குர்ஆனுடைய சிந்தனை. எனவே ஆண்டுகள் மாறி மாறி வருவது அல்லாஹ்வுடைய படைப்புகளின் அத்தாட்சிகளில் ஒன்று. அந்த அத்தாட்சியை கொண்டு நாம படிப்பினை பெற்று வாழ்க்கையில செய்த தவறுகளில் இருந்து மீண்டு அல்லாஹ்விடம் தௌபா செய்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் வரக்கூடிய ஆண்டுகளை முஸ்லிம் சமுதாயத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஆண்டுகளாக ஆக்கியருள்வானாக. கடந்த ஆண்டுகளிலே நடந்த துயரங்கள் அனைத்திலிருந்தும் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் நிவாரணத்தை தருவானாக. உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் எங்கெங்கு எந்த பிரச்சனைகளில் இருக்கிறார்களோ அந்த பிரச்சனைகளில் இருந்தெல்லாம் வரக்கூடிய ஆண்டுகளிலே அல்லாஹ் விடுதலை தருவானாக. முஸ்லிம்களுடைய பள்ளிகளை, மதரசாக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.